Hi friends. Hello. Hi. Happy Easter எல்லாருக்குமே. இப்போ நான் சர்ச் கிளம்புறோம். சர்ச் போயிட்டு வெளியே போய் சாப்பிட்றதா தான் பிளான். ஸோ பார்க்கலாம் நாங்கள் வந்து எந்த ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றோம், அதுக்கப்புறமா நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நாங்கள் வந்து துபாயில் இருக்கக்கூடிய சென்ட் மேரிஸ் சர்ச்சுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக குட் ஃப்ரைடே அன்றைக்கும் நாங்கள் இங்கே தான் வந்திருந்தோம் மாஸ் பார்க்குறதுக்காக. இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பயங்கர பிஸியாக போச்சு. ஒரு வித்தியாசமான வாரமாகவே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஈஸ்டருக்காக ஷாப்பிங் பண்ண போகிறதா இருக்கட்டும், சர்ச்சுக்கு போகிறதா இருக்கட்டும், ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இந்த வாரம் ஃபுல்லாகவே. இந்த வாரம் ஃபுல்லாக நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸாக எடுத்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கங்க. இப்போ நாங்கள் சர்ச்சுக்கு ரீச் ஆயாச்சு. பிஃபோர் நைட்டே வந்து மாஸ் உண்டு. நாங்கள் நைட் மாஸ்க்கு வரல. நெக்ஸ்ட் டே சண்டே தான் வந்திருந்தோம் ஈஸ்டர் மாஸ் பார்க்குறதுக்காக. நாங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துட்டோம். ஸோ மாஸ் தொடங்குறதுக்கு டைம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் கேண்டல்லாம் கொளுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மாஸ் பார்க்குறதுக்காக போயிருந்தோம். ஏர்லியராக வந்ததுனால பார்க்கிங் வேறு எங்களுக்கு கிடச்சிடுச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் மாஸே ஸ்டார்ட் ஆச்சு. மாஸ் முடிஞ்சதுமே அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் எங்கே கிளம்புறோன்னா, நான் வந்து வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன்ல, சர்ச் போயிட்டு எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு. ஸோ எந்த ரெஸ்டாரண்ட் போகிறோன்னு இது வரைக்கும் பிளான் பண்ணலை. நாங்கள் வந்து காரில் போயிட்டு போகிற வழியிலே தான் வந்து பிளான் பண்ணுவோம் எந்த ரெஸ்டாரண்ட் போகலான்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு ஒரு ஆப்ஷன் சொல்லுவோம் இந்தந்த ரெஸ்டாரண்ட் போகலான்னு சொல்லிட்டு. ஃபைனலாக வந்து ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் பிக் பண்ணிவிட்டு அங்கே போவோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் காரில் ஏறிட்டு வந்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ நாங்கள் கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோன்னா ஜுமேரா பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஜுமேரா பீச் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் பிக் பண்ணி போகலான்னு சொல்லி தான் போயிட்டுருக்கோம். எனக்கு எப்போவுமே இந்த ஃபெஸ்டிவல்லாம் வரும்போது கிறிஸ்மஸாக இருக்கட்டும், ஈஸ்டராக இருக்கட்டும், என்னோட சின்ன வயசில் நான் என்னெல்லாம் பண்ணோம் அதெல்லாம் தான் எனக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கோம். ஸோ நான் எப்போவுமே நினைப்பேன் என்ன மாதிரி என் பசங்களும் வளர்ந்து வரும்போது வந்து அவங்களுக்கும் சின்ன வயசில் இந்த மாதிரி கிறிஸ்மஸாக இருக்கட்டும், ஈஸ்டராக இருக்கட்டும், என்னெல்லாம் பண்ணோங்கிற விஷயங்கள் வந்து எப்போ மைண்டில் இருக்கணும். அதை நினைக்கும் போது வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். ஸோ அதுக்காகவே வந்து கிறிஸ்மஸ் வந்தாலோ இல்லைனா வந்து ஈஸ்டர் வந்தாலோ ஏதாவது ஸ்பெஷலாக அவங்க வந்து மறக்காத மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணணும், அவங்கள ஹாப்பியாக அன்றைக்கி ஃபுல்லாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் வந்து எல்லா ஃபேமிலியும் வந்து ஒன்றா ஆயிடுவாங்க ஒரு பிளேஸில். ஸோ அவ்வளோ பேர் இருந்து பயங்கரமாக செலிப்ரேஷன்லாம் பண்ணுவோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. எல்லாருமே ஒரு ஒரு பிளேஸில் இருக்கோம். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் மீட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம வந்து தனியாக இருக்கும்போது வந்து குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைப்பேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் போகிற ரெஸ்டாரண்ட் கூட பசங்கள்கிட்ட கேட்டு அவங்களுக்கு எங்கே போனால் நல்லாயிருக்கும், எது பிடிக்கும்னு கேட்டு தான் இன்றைக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் இந்த ஜுமேரா பீச் சைடில் வந்தாச்சு. இந்த ஏரியாவே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த சைடில் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றோம். இதுக்கு முன்னால் ஏன் துபாய் அந்த சைடில் போயிருக்கோம். ஆனால் வந்து இந்த பக்கம் நாங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வரோம். இங்கே வந்து பிஎஸ் சாங், அப்புறம் இந்த சீஸ் ஃபேக்ட்ரி ரெஸ்டாரண்ட் இதெல்லாமே இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து பிஎஸ் சாங் போனால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஆனால் என் பொண்ணு வந்து ஜாப்பனீஸ் ஃபுட் சாப்பிட மாட்டாள். ஆனால் எங்கள் 3 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஜாப்பனீஸ் ஃபுட்டு. சூப்பராக இருக்கும் பிஎஸ் சாங்கோட ஃபுட் எல்லாமே. ஸோ அவளுக்காக நாங்கள் வந்து இன்றைக்கி சீஸ் ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருந்தோம். இங்கே இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சீஸ் ஃபேக்ட்ரி ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னால் ஃபெஸ்டிவல் சிட்டியில் உள்ள இந்த ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம், சீஸ் ஃபேக்ட்ரி ரெஸ்டாரண்ட். அங்கே ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்த 4 பேருக்கும். ஸோ இன்றைக்கி சரி இங்கே நம்ம வித்தியாசமாக இங்கே ஜுமைரா சைடில் உள்ள ரெஸ்டாரண்ட் போய் பார்க்கலான்னு வந்திருந்தோம். இன்றைக்கி சண்டேனால என்னவோ தெரில பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து இந்த ஏரியாக்குள்ளே வரும்போதே பயங்கர டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. டிராஃபிக்கெல்லாம் தாண்டி தான் கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்தோம். ஆனால் ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌடடாக இருந்துச்சு. வெளியே உட்காரலாமான்னு டேபிள் கேட்டப்போ அங்கேயும் ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை பயங்கரமாக வெயில் வேறு அடிச்சிட்டு இருந்தது. ஸோ வந்து உள்ளே நாங்கள் டேபிள் சூஸ் பண்ணிட்டோம். நாங்கள் உள்ளே வந்ததுமே எங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெட்டு அதுக்கப்புறமா பட்டர்லாம் சர்வ் பண்ணாங்க. இது காம்ப்ளிமெண்ட்ரி தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே உள்ள இந்த ப்ரௌன் ப்ரெட் இருக்குல்ல, இது எதில் செய்வாங்கன்னு தெரில. ஓட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வித்தியாசமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் ஃபுல்லாக இருந்ததுனால ஃபுட்டு வரது கொஞ்சம் லேட் ஆச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு குவான்டிட்டி ரொம்ப நிறையவே இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் நேம் வந்து சீஸ் ஃபேக்ட்ரினால இங்கே மெனு பார்த்தீங்கன்னா சீஸ் ரிலேட்டடான ஃபுட்டெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து பீட்சா, பர்கரு, பாஸ்தா, அதுக்கப்புறமா வந்து சீஸ் சாலட் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம்.
இங்கே ஃபுட் ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா. இன்றைக்கி ஈஸ்டர்னால காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரட்டி அதுக்கப்புறமா சிக்கன் கறி பண்ணியிருந்தேன். அதுவே ஹெவியாக இருந்துச்சு. காலைல செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். சின்ன வயசில் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபெஸ்டிவலோ இந்த மாதிரி ஏதாவது இருக்கும்போது கண்டிப்பாக காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரட்டி சிக்கன் கறி இருக்கும். என்னோடய வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து மோஸ்ட்லி இந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்து காலைல ஒரட்டி சிக்கன் கறியோ பீஃபோ மட்டன் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய மெமரியாக இருக்குது என் லைஃப்பில் வந்து. ஸோ அதே மாதிரி என் குழந்தைங்களுக்கும் இருக்கணும்னு தான் செஞ்சிட்ருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சீஸ் கேக் தான் ரொம்பவே ஃபேமஸ். ஸோ வந்து இன்றைக்கி நாங்கள் ரெட் வெல்வெட் சீஸ் கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருக்கும். இங்கே சான்ஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக இங்கே உள்ள கேக் வந்து ட்ரை பண்ணுங்கள். அது வந்து ரெட் வெல்வெட் சீஸ் கேக் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியில் வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா எப்போ சாப்பிட்டு முடிப்போம் இந்த ரெஸ்டாரண்ட் வெளியில் போய் இந்த வியூ பார்க்கலாம் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியில் வந்ததுமே வியூ பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி சண்டேனால என்னவோ தெரில பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்திருந்தோம். அந்த பக்கம் வந்து வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஃபெரிஸ் வீல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த வியூவில் வந்து நின்று பிக்சர்லாம் எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நேற்றுக்கு வந்து என் இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் வந்து அந்த பிக்சர்ஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலைன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் பார்த்துக்கோங்க. அழகான ஃபோட்டோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். இந்த ரெஸ்டாரண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பீச் வியூ இருக்குது. ரெஸ்டாரண்ட் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நேரம் அங்கே சுற்றிட்டு இருந்தோம். எல்லாருமே செம்ம டயர்டாயாச்சு. ஸோ சரி கிளம்பலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா இந்த ஏரியா இருக்குல்ல இங்கே வந்து கார் பார்க்கிங் இருக்குது. 3 ஹவர்ஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் போய் 100 தரம்ஸ்க்கு மேலே சாப்பிட்டோன்னா 3 ஹவர்ஸுக்கு வந்து ஃப்ரீ பார்க்கிங் கிடைக்குது. ப்ளஸ் நாங்கள் இந்த ஏரியாக்குள்ளே வரும்போது எங்களுக்கு கார் பார்க்கிங் எங்கே இருக்குன்னு தெரில. ரொம்ப நேரம் சுற்றிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா ஃபைனலில் கண்டுபிடிச்சோம் இங்கே தான் அந்த கார் பார்க்கிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஒன்று இது நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து அண்டர் கிரவுண்ட் கார் பார்க்கிங் இருக்குது. காரில் ஏறினோடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூங்கிட்டோம். காரில் ஏறி தூங்குனதான் தெரியும். முழிச்சு பார்க்கும்போது வீடு வந்தாச்சு. ஒரு வாரமாகவே ஈஸ்டர் ஷாப்பிங் அப்புறம் சர்ச்சுக்கு போகிறதா இருக்கட்டும் அங்கேயும் ஒரே அலைச்சலாகவே இருந்துச்சு. ஸோ எல்லோரும் செம்ம டயர்டாக தான் இருந்தோம். இன்னும் ஆக்சுவலாக மண்டே வந்து எல்லோரும் ஸ்கூலுக்கு வேறு கிளம்பியிருந்தாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் செம்ம டயர்டு தான். பாவம் நாங்கள் மேட்ச்சு தான் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக விட்டுட்டு வெளியே போயிருந்தோம். அவனே யோசிச்சிருப்பான் என்னடா இவங்க வந்து வெளியே போகிறாங்க இவ்வளோ லேட்டாக வராங்களேன்னு சொல்லிட்டு. பாவம் வந்து எங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான். ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து ஈவினிங் ஆனால் வெளியே கிளம்புறது நைட் லேட்டாக தான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். மேட்ச் உட்காந்துருக்கிறத பாருங்கள் இவ்வளோ க்யூட்டாக உட்காந்துருக்கான்னு. அவனை வந்து வீட்டுக்கு நாங்கள் வந்ததுமே இப்படி தூக்கி வச்சு கொஞ்சணும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் இப்படி வெளியெலாம் கொண்டு காட்டினோன்னா பயங்கர ஹாப்பி ஆயிடுவான். ரீசெண்ட் டைமில் வாங்கி இந்த லிப்ஸ்டிக் பற்றி சில பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ வந்து அதோட கலர் என்னன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக லிப்ஸ்டிக்கு ஐலைனர் மஸ்கரா பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்க லிப்ஸ்டிக்கோட கலர் பார்த்தீங்கன்னா ரூஜ் டியோர்னு எழுதியிருக்காங்க. நம்பர் வந்து 581 போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரெஞ்சில் வந்து ரூஜ்னா வந்து ரெட் கலர் அப்படின்னு என் பொண்ணு சொன்னான். ஸோ வந்து அவ்வளோதான். இதை பற்றி எனக்கு வேறு தெரில. அப்புறம் ஐலைனர் வந்து இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். காஷோட மேட் ஐலைனர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். காஷ் இது வந்து 002 மேட்ச் பிளாக் 002 மேட்ச் பிளாக்னு எழுதியிருக்கு. ஆக்சுவலாக வந்து ஐலைனர் வாங்கும்போது வந்து பென்சில் வாங்க ஷார்ப் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி பென்சில் மாதிரி வாங்குங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாட்டியும் வந்து ஷார்ப் பண்ணி போடும்போது நல்லாயிருக்கும் கண்ணில் அப்ளை பண்ணும்போது. ஸோ வந்து ஐலைனர் வாங்கும்போது வந்து பென்சில் பார்த்து வாங்குங்க. ஓகே. அப்புறம் வந்து நான் யூஸ் பண்ணுற மஸ்காரா பார்த்தீங்கன்னா பூம் பிளாஸ்டிக் காஷோடது. இதில் வந்து இந்த மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்குள்ள டே ஃபுல்லாக எங்களுக்கு இப்படி தான் போச்சு. கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அழகான vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.